வணக்கம் நேயர்களே. நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலை தொடர்ச்சி இதில் தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். மேற்கு தொடர்ச்சி மலை இது. அந்த அடிவாரத்தில் நம்ம இன்றைக்கி சமைக்கலான்னு வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஐட்டம் என்னென்னா, இன்றைக்கி வந்து சைனீஸ் ஐட்டம் நம்ம செய்ய போகிறோம். சைனீஸ் ஐட்டத்தில் வெஜ்ஜி மூமு நம்ம செய்ய போகிற ஐட்டத்துக்கு பேர். அதை வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல்ல பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைதா வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து மூமு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து கோஸு, கேரட், இஞ்சி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, மிளகுத்தூள், மைதா 1/2 கிலோ. இது வந்து பெட்டருங்க. அங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது வெயில் பட்டு உருகிடுச்சு. கொத்தமல்லி, அஜினமோட்டோ, சால்ட்டு. அது வெஜ்ஜி மூமு இதுக்கு சைடிஷாக நம்ம 2 சட்னி செய்ய போகிறோம். இது வந்து ரெட் சட்னி. ரெட் சட்னிக்கு தேவையான பொருள் தக்காளி, இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் சீரகம். இது ஒரு சட்னி பண்ண போகிறோம். இன்னொரு சட்னி வந்து கிரீன் சட்னி பண்ணுறோம். அதுக்கு வந்து கொத்தமல்லி, கறிவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி இதை வச்சு இன்னொரு சட்னி பண்ணுறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எலுமிச்சை மழை இதுக்கு சேர்க்கணும். எலுமிச்சை மழை வந்து நம்ம எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம். நம்ம இந்த சட்னி அரைக்கும் போது நம்ம எலுமிச்சை மழை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து என்னுடைய ஃப்ரெண்டு அவர் தான் இன்றைக்கி வந்து சொல்ல போகிறாரு. ஒரு ஐட்டு தான் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அவர் சொல்ல போகிறாரு. நம்ம செய்ய போகிறோம். அவர் தான் இவர். அவரை வச்சு இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலான்றத நம்ம பார்க்கலாம். வாங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டோம். முதல்ல வந்து நம்ம சட்னி வதக்கலாம். ரெட் சட்னி. எண்ணெய் காஞ்சிச்சுங்க. கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். நம்ம வந்து காஞ்ச மிளகாய் சேர்க்குறோம். இது வந்து காஷ்மீரி மிளகாய் தான் நம்ம சேர்க்கணும். அது நம்ம இங்கே கிடைக்காததுனால நம்ம இந்த காஞ்ச மிளகாய் சேர்க்குறோம். இஞ்சி, பூண்டு சேர்த்துறோம். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிச்சுங்க. அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளிலாம் போட்டு நல்லா உப்பு போட்டிருக்கோம். நல்லா கொஞ்ச நேரம் வேகட்டும். அப்படியே மூடி வைப்போம். கோஸ்பூ இந்த மாதிரி நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க. நல்லா 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். இந்த ரேஞ்சு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து மிக்சியில் அரைச்சின்னு வந்துடலாம். நம்ம அந்த கிரீன் சட்னி அரைக்கிறது இது அப்படியே நம்ம பச்சையாக தான் அரைக்க போகிறோம். இது நல்லா ஃபுல்லாக அழைச்சிட்டு அரைச்சின்னு வந்துடலாம் போயிட்டு. கிரீன் சட்னியும் இது ரெட் சட்னியும் அரைச்சேத்துன்னு வந்துடலாம். வெட்டின கோஸ்பூ கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அது பொடியாகிறதுக்காக கிளாஸில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்கும். நமக்கு இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப பொடியாகிடும். நமக்கு பொடியாக தான் வேணும் கோஸ்பூ எல்லாம். நம்ம மைதா பிணைஞ்சிடலாங்க. இப்போ மைதா கொட்டிக்கிட்டால் கொஞ்சம் இதில் வந்து 1/2 கிலோவில் கொஞ்சம் ஒரு 100 கிராம் மைதா எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம தேய்க்கும் போது போட்டு தேய்க்கிறதுக்காக மைதா எடுத்து வச்சுக்கிட்டோம். கொஞ்சம் மைதா பிணையலாம். கொஞ்சம் தேவையானாலும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக பட்டர் நம்ம பட்டர் எடுத்துகிட்டு வந்தது இறுகி போச்சுங்க. அதுதான் இப்போ எண்ணெய் மாரி ஊற்றுறோம். எண்ணெய் நினச்சிக்க போகிறீங்க, பட்டர் அது பிணையலாங்க. தண்ணி தேவையான அளவு ஊற்றி பிணைஞ்சி இப்படி தான் ஒரு நல்லா ஒரு கட்டி பதம். நம்ம பரோட்டாக்கெல்லாம் எப்படி பிழவுமோ அந்த மாதிரி இது கொஞ்சம் டைட்டாக வேணுங்க. அந்த அளவுக்கு நம்ம நல்லா பிணைஞ்சிப்போம். மாவு பிணைஞ்சாச்சுங்க. இந்த பதத்துக்கு வந்தால் போதும். அவ்வளோ, இதான் லிமிட்டு. இன்னும் டைட்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது, இனி லூஸாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இதான் திட்டமான பதங்க. இதை வச்சுருவோம். வச்சுட்டு மற்றது பார்ப்போங்க. இனி இருக்கிறத இப்போ நம்ம மூமுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. இது நம்ம வந்து கேரட் வந்து அந்த கத்துக்கோஸ் பண்ணி தண்ணியெல்லாம் பிணைஞ்சி எடுத்து வச்சுருக்குதுங்க. கேரட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கொஞ்சம் சின்னதாக ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கோம். அது சேர்த்துப்போங்க. இதில்
கொஞ்சமாக பெப்பருங்க, பிளாக் பெப்பர், மிளகுத்தூளுங்க. அது இதில் மெயின் வந்து மிளகுத்தூள் தாங்க மெயினை சேர்த்துக்கணும். அப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சம் அஜினமோட்டோ சேர்த்துக்கலாங்க. ஒரு மொழி வர்றா கொஞ்சமாக அஜினமோட்டோ இவ்வளோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 2-3 பிஞ்ச். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டுங்க. இப்போ கலந்து சேர்த்து வச்சுக்கலாங்க, பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் நம்ம பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க. பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம அந்த இருகின பட்டர் தான் என்ன பண்ணுறது. நம்ம கிரீன் சட்னியை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். லெமன் கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கலாம். சரி. இந்த மாதிரி நல்லா லேசாக நல்லா அல்காவாக தேய்ச்சிக்கணுங்க. பெருசாக இதுமாரி நல்லா அகலமா பெரிய இது வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் இருந்தால் பெருசாக நம்ம கடப்பாக்கல் வச்சு பெருசாக தேய்க்கலாம். இங்கே நம்ம வந்து காட்டுக்கு வந்திருக்கோம், அதனால தேய்க்கிறதுக்கு இது இல்லை. அதனால நம்ம இதுமாரி ஒரு பெரிய பிளேட் வச்சு நம்ம தேய்க்கிறோம். தேய்ச்சிட்டு மேலே வச்சு இதுமாரி ஒரு சின்ன ஒரு டம்ளர் எடுத்துட்டு அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் நம்ம அழுத்தி விட்டுட்டு அது உள்ளே இருக்கிற இது மட்டும் நம்ம எடுத்து அதுக்குள்ளே அந்த மசாலா வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதை பாருங்க, இந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப்பு, கனமும் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு கனம் வர மாதிரி பார்த்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். லேசாக இருந்தால் பரவாயில்ல, கனமாக இருக்கக்கூடாது. ரொம்ப வந்து கனமாக இருந்தாலும் வந்து நம்மளுக்கு வராது. ஓரளவுக்கு லேசாக இருந்தாலும் நம்மளுக்கு உள்ள மசாலா வச்சு மடிக்கும் போது மசாலா வெளியே வந்துடும். அதனால அது எப்படி அந்த மசாலா வெளியே வராத அளவுக்கு எந்த அளவுக்கு கனம் வைக்கணுமோ அந்த அளவுக்கு கனம் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டோம். அடுத்து இட்லி பானையை அடுப்பு மேலே வைக்கிறோம். இட்லி பானை அடுப்பு மேலே வச்சுட்டு இதை கோஸு வந்து வெட்டி வச்சது கொஞ்சமாக இதில் போட்டுடுறோம். வேஸ்ட் இலை அது வந்து தேவையில்லாது அதை எடுத்து அதில் போட்டுடுறோம். இதை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த இது வச்சு நம்ம சமைக்கும் போது இதனுடைய ஆவரி வந்து அது மேலே வச்சா நம்ம டேஸ்ட் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம கோஸு சேர்க்குறோம். கோஸும் எலுமிச்சை அந்த இது எலுமிச்சம்பழனுடைய இதுவும் நம்ம அதில் சேர்த்துடலாம். இதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மூமு இதில் தான் நம்ம வைக்க போகிறோம். அதனால கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாங்க. இதில் இட்லி கோத்தில் மூமு பர்த்தன் தனியாக வருது. மூமு பர்த்தன் நம்மக்கிட்ட இல்லாததுனால நம்ம இட்லி பானையை வச்சு நம்ம செய்கிறோம். மூமு நம்ம ரெடி பண்ணி இது உள்ளே வச்சு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் ஸ்டீம் பண்ண அதில் ஒட்டாமல் வரணுன்றதுனால நம்ம ஃபுல்லாக ஆயில் கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். ஃபுல்லாக எல்லா குழிகளில் எல்லாத்துலேயுமே ஆயில் தேய்ச்சிக்கலாம். இதில் வந்து மூமு வந்து நம்ம ஒரு டிசைன் வந்து 4-5 டிசைன் வச்சு பண்ணுறாரு நம்ம ஸ்டெப்பு. நம்மளுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த டிசைனில் நம்ம பண்ணிக்கலாம். இருக்காது. நம்ம அது மூமு செய்யறதுக்கு ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துட்டு அதை உள்ள நம்ம மசாலா ஸ்டெப்பு ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அந்த மசாலா உள்ள வச்சு அப்படியே நம்ம மடிச்சுக்கலாம். மடிக்கிற விதங்க இது நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் மடிச்சிக்கலாம். ஒரு 4-5 டிசைனு பண்ணுறாரு சூப்பரா. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ணி இட்லி பானையில் வேக வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம எடுத்து பார்ப்போம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை இட்லி பானையில் வச்சு அவிச்சிக்கலாம்.
நீராவியில் தான் வேக வைக்க போகிறோம்னு சொல்லுங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம இதில் வந்து ஆயில் கீழே எதுவுமே நம்ம சேர்க்கல, ஆவியில் வேக வச்சு தான் சாப்பிட போகிறோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆவி வரட்டும், நம்மளுக்கு சூப்பரான மூமு ரெடி ஆகிடும். எடுத்து சாப்பிட்டுடலாம். சூப்பராக எப்படி பாருங்க, எல்லா இதுவுமே எல்லாம் சூப்பராக அருமையாக தெரிந்து பாருங்க. காடு சுற்றி ஒரு மலை மேலே இருந்து ஒரு பெரிய பாறை மலை ஏறி நாங்கள் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். கஷ்டப்பட்டு உங்களுக்கு இந்த இயற்கை காட்சியை காமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். சரி, ஓகே, மூமு வந்துட்டுருக்கோம். வாங்க போய் எடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூமு வந்து ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். எடுத்துடலாம் ஃபுல்லாகவே மொத்தமாக ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். ஒன்று ஒன்றா எடுத்துடணும். ஃபுல்லாக ஒரே ஒரு 5 நிமிஷம் தான். 5 நிமிஷம் வந்தோடனே ஃபுல்லாக நல்லா வேக்காடு ஆகிடும். அப்படியே எடுத்துடலாம். சுவையான மூமு ரெடி. 2 சட்னியோட, நல்லா கலர்ஃபுல்லான ரெட் சட்னி, கிரீன் சட்னி, 2 கலர்ஃபுல்லான சட்னியோட மூமு ரெடியாக இருக்குது. வாங்க இது எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். மாமா ஒரு மட்டும் டேஸ்ட் பார்த்து தம்பி கேமரா எடுத்துக்கப்புறம் கிரீன் சட்னியில் சாப்பிட்றேன் கொஞ்சமாக. சூப்பராக அட்டகாசமாக அசத்தெல்லாம் அருமையாக சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்காரு நம்ம மாஸ்டரை. அட்டகாசமாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் நாங்கள் எப்படி செய்தோமோ அதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. வணக்கம், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். நீ தம்பி சாப்பிடுங்க. அவங்க சொல்லுங்க போய் சூப்பராக இருக்குது அப்படின்னு. வாங்க எப்படின்னு சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க நீங்கள் அங்கே அங்கே போய் டிவியில் சொல்லு. ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு. இதுவரை நான் வாய்ப்பே இதை சாப்பிட்டதே கிடையாது. இதுமாரி இந்த மூமு வந்து அவ்வளோ அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் என்ன ட்ரை பண்ணி பாரு. இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நீ சொல்கிறா நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சொல்லு சொல்லு வேறு லெவலுங்க. சொல்லு நல்லா சூப்பராக இருக்குது. பாய் பாய். நீ சொல்லு.